ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையல். இன்னைக்கு நம்ம ரேவதி சமையல்ல தமிழர்களின் பாரம்பரியமான பொங்கல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு பொங்கல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காபியில் பாதியால் சிறுபருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது ஒரு பேனில் நம்ம சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிறுபருப்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் சிறுபருப்போட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணாவே போதுமான அளவு. பொங்கல் செய்கிறதுக்கு சிறுபருப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பொங்கல் செய்கிறதுக்கு அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பால் பாதியால் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு காப்பி அளவு அரிசி எடுத்திருக்கேன். இது 5 பேர்கிட்ட சாப்பிடலாம். இப்போ இந்த அரிசியும் சிறுபருப்பையும் சேர்த்து ஒன்றா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இது ரெண்டுத்தையும் 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நம்ம 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா ஊறின அப்புறம் நம்ம பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு குக்கரில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காபி யூஸ் பண்ணதுனால 3 காபி அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 6 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா குழைய வரும். கூடவே 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கெட்டி பெருங்காயம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெருங்காயத்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சோண்டு இஞ்சி சீ வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு நெய் நான் சேர்த்துக்கிறேன். பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வந்த அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வந்த அப்புறம் நம்ம குக்கர் மூடிக்கலாம். இப்போ நம்ம வெயிட் போட்டுடுவோம். இது 5 விசில் வந்த அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கலுக்காக இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நமக்கு முந்திரி நமக்கு நல்லா பொன் கலரில் பொரிஞ்சு வரணும். கடைசியாக கொஞ்சோண்டு கறிவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் நல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பொங்கல் நமக்கு நல்லா குழைய நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்ச அந்த தாளிப்பு இப்போ இந்த பொங்கலோடு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இவ்வளோ தாங்க, நம்மளோட சுவையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.